நம்ம ஒருத்தர்கிட்ட பழகுறோம். அது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரேஞ்சராக புதுசாக கனெக்ட் ஆனவங்களாக இருக்கலாம். அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட கான்டாக்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம அவங்கக்கிட்ட கான்டாக்ட் கொடுத்துருப்போம். அவங்க பழகிருக்கலாம், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலுமே அந்த ரிலேஷன் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக எப்போவுமே இருக்கணும். அவங்களோட ஃபீலிங்ஸு, அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம சரியாக இருக்கும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே என்னென்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக லாங் டேர்ம் போய்கிட்டே இருக்கணும். அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதை கேட்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து இப்படி தான் பழகணுமே தவிர்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து ஒரு வேளை அவங்க ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து இன்னொருத்தருக்கு ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. நம்ம ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்குறோம்னா அவங்க யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க நமக்கு நல்லா பழகிருந்து அவங்களாம் நம்பிக்கை வந்தால் தான் நம்ம ஒரு பணமே கொடுப்போம். அது மாதிரி நம்மளுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கன்னா நம்ம யார், என்ன, நம்மளோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமா தான் அவங்களும் நம்மக்கிட்ட பணம் கொடுப்பாங்க. ஸோ இது எப்பவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக தான் போகணுமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ எனக்கும் அப்படி தான் நடந்தது. என்கிட்டே ஒருத்தர் பழக வரும்போது வந்துட்டு டைரெக்டாக அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து எனக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எது பண்ணிகிட்ருக்கேன், இந்த விஷயங்களெல்லாம் பேக்ரவுண்ட் நல்லாவே தெரியல, அவ்வளோவா பழக்கமும் இல்லை. ஆனால் அவங்களோட ஒர்க்கை வந்து எனக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதே நான் என்னோடய ஒர்க்கை அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணால் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, அவங்க ஏற்றுப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் பழகினாலும் கூட அது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணும் தவிர்த்து உடனே வந்து ப்ரொமோட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு லாங் டேர்மில் போனோம். அது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒருத்தர் மேலே நம்பிக்கை வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த நம்பிக்கை அதிகமாகிட்டே போகணும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தான் அது நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். உடனே ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு வந்து ஒரு பாண்டு நல்லா இருக்கணும். சொன்னாலும் கேட்கலாம், இவங்க சொன்னால் சரியாக இருக்கும், இவங்களை நம்பி என்னன்னாலும் பண்ணலாம், இவனை நம்பி கோடி ரூபாய் கூட பணம் கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் அந்தளவுக்கு நம்பிக்கை வரணும். அது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக போகும்போது தான் அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது.